Hi friends, welcome to Funny Kitchen. நான் உங்க தக்ஷிதா. இன்னைக்கு செய்ய போறது ஒயிட் ரவை உப்புமா தான் செய்ய போறோம் guys. அரிசி உப்புமா. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலை வேணா கடலை போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு வேணா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம். இது அரிசி பச்சரிசியும் கொஞ்சோண்டு வரமிளகா இல்ல மிளகு, கொஞ்சம் துவரம் பருப்பு போட்டு உடச்சு வச்சுக்கிட்டு, மிளகு சீரகம் இதை நல்லா உடச்சு வச்சுக்கிட்டா இந்த மாதிரி அரிசி உப்புமா ஈஸியா செஞ்சுக்கலாம். உப்புமா பிடிக்காதவங்களும் இதை நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு கப் இதுக்கு ஒரு கப் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் guys. கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். வரமிளகா தான் போடணும். அப்படியே போட்ட மதியானம் நீ பொரியல். சாரிமா. இது பொரிஞ்சோடனே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணு. பொரியட்டும். கடலையும் சேர்த்துக்கலாம். கடலை வேணாலும் கடலை போட்டுக்கலாம், இல்லைன்னா கடலை பிடிக்கலன்னா உங்களுக்கு போட்டுக்கலாம். கடலை பருப்பு கூட போட்டுக்கலாம். கடலை பிடிக்கலன்னா சேர்த்துக்காதீங்க. எங்க வீட்டுல விரும்பி சாப்பிடுவோம் இதெல்லாம். எது உப்புமாவா? எங்க வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டோம் உப்புமா. கடலை கடலை நாங்க விரும்பி சாப்பிடுவோம். உப்புமா யாருக்கு தேவை? நம்ம வீட்டுல அப்பா. இப்போ 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊத்திக்கணும். நம்ம தண்ணி சேர்க்கணும் guys. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு இந்த தண்ணி கொதிக்கும் போது ரவையை போடணும். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் guys. பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் guys. இந்த மாதிரி கொதி வந்தோனே பாயில் ஆயிட்டு இருக்கு. சோ அப்ப அப்படியே ரவையை அரிசியை போட்டு அப்படியே இந்த கொதி வந்தோனே இப்ப நம்ம ரவை தான் சேர்க்கணும். அரிசி போட்டு கிண்டி விடணும் guys. நம்ம குக்கர் போட்டு மூடிக்கலாம் guys. 2 விசில் விட்டா போதும். ஆமா 2 விசில் மட்டும் விடுங்க guys. எக்ஸ்ட்ரா உப்புமா பிடிக்காதவங்களுக்கு இந்த அரிசி உப்புமா சாப்பிட்டு பார்த்தா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பை guys. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். guys நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. அரிசி உப்புமா